ஹை கைஸ், தீபாவளி ட்ரிப் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஈவியை வந்து டியாகோ ஈவி வந்து 100% வண்டி எடுத்தோம். ரீஜென்ட்னால 98% இப்போ இருக்குது. இன்றைக்கி வந்து ஒரு லாங் ட்ரிப் போகிறோம். ரொம்ப லாங் இல்லை, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். சியோ முடிச்சுட்டு கேட்டிருக்குது எடுறா நவுத்துறா. ஓகே காய்ஸ், நாங்கள் இப்போ எங்களோட 5வது வருஷம் ட்ரிப்பு ஆரம்பிச்சாச்சு. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா ஹாசனூர். யார் கூட வரான்னு பாருங்க. ஏதோ பேசுகிற நாய. இட்ஸ் மீ கேஷவ். திஸ் இஸ் சதீஸ்வரன் அண்ட் இட் இஸ் ஹிஸ் கார் ஈவி. இப்போ நாங்கள் வந்து லக்ஷ்மி நகர் பைபாஸ்க்கு வந்திருக்கோம். பயங்கர டிராஃபிக்காக இருக்குது. கூடிய சீக்கிரத்தில் போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டு அப்டேட் பண்ணுறோம். ஸ்டே டியூன். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறதுன்னு தெரில, நீங்களும் சொல்லுவானுங்க. இதை காட்டு 100% சார்ஜ் போட்டுது. 22 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இப்போ 15%. பங்கு இன்னும் எத்தனை கிலோமீட்டர் நேராக போகணும்? ஸ்ட்ரைட்டாக ஒரு 33 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் போயிட்டே இருக்கலாம். ஒன்லி 33யா? யா. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 40 கிலோமீட்டர் வந்து ஜிபோச் மூடில் போடலாமா? ஜிபோச் போடு. ஜிபோச் ரேஸ் விடலாம். இந்த ஐட்டனுக்கு நமக்கு ரேஸ் வச்சுக்கலாமா? கைஸ், எங்களுக்கு ஏதாவது உயிருக்கு சேதாரா இந்த மொட்டை பையன் தான் காரணம். செத்தா ஒன்றா சவுண்டா 70-80 தாண்டா போச்சு. பங்கு ஏன்டா அப்படி? ஏன்டா பயந்து சாவரா? இது உங்களுக்கு நான் என்ன சொல்ல வந்தேன்னா, எங்களுக்கு ஏதாவது நீங்க பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கன்னு சொல்ல வந்தேன். எப்பயுமே ஒரு நெகட்டிவிட்டியோடய பண்ணிட்டு இருக்காத பங்கு. நாங்களாம் ஃபர்ஸ்ட் இப்போ வர்றோம். இந்த ட்ரிப்பு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கேசவன், இந்த சொல்லுங்க, இந்த ட்ரிப்பை பற்றி என்ன நினைக்கிறேன்? இது ஒரு எக்ஸைட்மெண்ட் ட்ரிப்பாக இருக்க போதுன்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். பார்ப்போம் அந்த மொட்டை பையன் எங்கே கொண்டு எங்களை நிறுத்துறான்னு பார்ப்போம். சார்ஜ் இருக்குது. இப்போ ஸ்போர்ட்ஸ் மோடில் போட்டு ஓட்டிகிட்டு இருக்கான். எவ்வளோ வேகமாக குறையுதோ அவ்வளோ வேகமாக நிறுத்தி வண்டி தள்ள போகிறோம். தள்ளியே சார்ஜ் போடுறோம். வண்டி விடுங்க சார். இந்த ட்ரிப்பை பற்றி போகிற இடம் நீங்கள் ஆல்ரெடி போயிருக்கீங்க. ஹாசனூருங்கிறது வந்து ஒரு அருமையான பிளேஸு. நீங்கள் ஊட்டி போயிருக்கீங்களா? ஹாசனூர் உங்களுக்கு பிடிக்குமா? எனக்கு ஹாசனூரும் பிடிக்கும், ஊட்டி பிடிக்கும், கொடைக்கானல் பிடிக்கும், கொல்லிமலை பிடிக்கும். நீங்கள் கடைசியாக ரூம் போட்ட இடம் இங்கே பிடிக்கும். வாயில வார்த்தை வரும். பரவாயில்லையா? எடிட் பண்ணிக்கிறியா? அதாகப்பட்டது பாத்தீங்கன்னா, அதாவது நீங்க நினைக்கலாம், என்னடா வண்டியில தான் போறீங்க, இவ்வளவு சேஃப்டியா சீட் பெல்ட் போட்டிருக்கீங்க, ஹெல்மெட் போட்டிருக்கீங்கன்னு. ஆனா இது ஹெல்மெட் கிடையாது. நாங்க சீட் பெல்ட் தான் போட்டு சீட் பெல்ட் மட்டும் தான் போட்டிருக்கோம். ஹெல்மெட் வந்து அப்படியே அபவுட் நீ அந்த பக்கம் பார்த்தா அது கூட எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன்ற மாதிரியே ஒருத்தர் உட்காந்துருப்பான். அது இவன் தான். பாத்துருவாங்க. போற இடம் எங்க என்னன்னு தெரியல. அங்க ஆண்டுக்குடிடா ஒரு இருக்குடா பங்க. பாத்தியா? இயற்கைங்கிறானுங்க. லாஸ்ட் டைமே நீ இந்த கேரளா ஆரம்பிச்சு நம்ம கேம்பிங் போனது. ஆமாண்டா, செம்மையா தெரியும். இல்லாம தனியா சவுண்ட போட்டுட்டு கடைசியில கேம்பிங் சீட் இருக்காம வண்டியா படுத்து தூங்கிருப்போம். இங்க ஒன்று இருக்குப்பா சார்ஜிங் ஸ்டேஷன். ஓகே, நம்ம ரெக்கார்ட் பண்ண நிறுத்தியா? இந்த ரோடு எல்லாம் நல்லா இருக்கு. முதல்ல இது 2 வருது, 4 போட்டு நீ எதுக்கு நீ வந்து ப்ரொமோட்டர் மாதிரி பேசிட்டு இருக்க? பசிக்குதுன்னு சொன்னா பசிக்குதுடா, ரொம்ப பசிக்குதுடா. அதனால என்ன பண்றோம், நீ பசிக்குது நிறுத்தணும்னு சொன்ன, சாப்பிட்டு மறுபடியும் அங்கேயே போய் லஞ்ச் சாப்பிடுவியா? இல்லடா, நான் டைரக்டா அங்க போயிடலான்னு சொன்னேன். வாங்கிட்டேன். 2 நிமிஷத்துக்கு முன்னாடி கேமரா ஆன் பண்ணி சாப்பிடணும்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். அவங்களோட பசிக்குதுன்னு சொன்னேன்டா. அங்க வயிறா இல்ல சாப்பிடலடா. காலையில் நேற்று நைட் வந்து சாப்பிடலடா. இதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்டா. நம்ம சோறு போடலன்னு சொல்லுங்க ஜி, சாப்பிடலன்னு சொல்லாதீங்க. கல்யாண விருதுக்கு போற மாதிரியே வெயிட் பண்ணிட்டு சொல்றான் பாரு. வீட்டுல நீ வாய் பேசிருப்ப.
தக்காளி குழம்பா வச்சு தள்ளி இருப்பேன். முறுக்கு புளிஞ்சிருப்போம். கைஸ், உங்களுக்கு முறுக்கு புளியறதுன்னு ஒரு ஏதோ கால் வருது. முறுக்கு புளியறதுன்னு ஒரு சம்பவம் இருக்கு. உங்களுக்கு நாளைக்கு காலையில் லைவா நாதஸ்வரம் வாசிக்கப்படும், முறுக்கு புளியப்படும். அங்க என்ன கேமரா பண்ணி செய்யா? என்னது செய்ய? நம்மளுக்கு என்ன செய்ய? இப்ப வந்து ஓட்ட தெரியாத ஒரு மரக்குரங்கு ஓட்டிட்டு இருக்கீங்க. ஏய், இங்க பாரு, இங்க போயிட்டு இருக்குன்னு என்ன? அதாவது கார் ஓனர்ஸ் அடுத்தவன கார் கொடுத்தா எப்படி இருப்பாங்க? ஆமா, இனிமேல் ஏன் இந்த மாதிரி இவங்களுக்குலாம் காரை கொடுக்க கூடாது. யாரு வீட்டுல சொல்லிட்டு வந்தானோ சொல்லும் போது பிஸ்கெட் அடிடா, லெஃப்ட் போகணும். சரியா? இந்த லெஃப்டா அந்த லெஃப்டான்னு சொல்லக்கூடாது. ஓகே அப்பங்க. ஓகே, நம்ம ஈவியோட அப்டேட் 100% ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா? எவ்வளோ பர்சன்ட் ஆயிடுச்சுன்னா 24% இப்போ 43 கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஆளுங்க, ஒரு சில ஆளுங்க ஓட்டினாலும் சார்ஜ் வந்து ஏறிட்டே போகும். இப்போ பாருங்க, நம்ம வண்டிக்குல மற்ற வண்டிக்கு விட சார்ஜ் வரும். பஞ்சுக்கும் அவன் உள்ள இருக்கானா இல்லையா வண்டிக்காரன்? அப்படியே சீரியஸாக ரேஸ் ஓட்டிட்டு இருக்கோம். பின்னாடி பஞ்சுக்காரன் வந்துட்டு இருக்கான். அவனும் ஈவி தான், நம்மளதும் ஈவி தான். பட் பஞ்சோட இது நல்லா பஞ்சா இருக்கு. இந்த பஞ்சு எங்கேயோ போய் பஞ்ச் ஆகாத வரைக்கும் பஞ்ச் நல்லா இருக்கும். இப்போ என்ன நடக்குதுன்னா, வாழ்க்கையோட அடுத்த ரிஸ்க் போயிட்டு இருக்கு. 80ல போகுது, ஆனால் ஆய் போடுன்னு கை காட்டுதுங்க. F1 டிரைவரா? F1 டிரைவர். F1 என்னன்னு சொல்லுங்க. F1 என்ன பக்கம் 1 என்ன பக்கம் சொல்றான். ஏய் ஏய், ஏண்டா இந்த ரோடு இல்லடா, தெரியுதா? ஏய், அவன் இல்லாத ரோட்ல வண்டி ஓட்டுவான்டா. கேட்டவன் என் வாழ்க்கையோட ஒரே ஆசை என்னன்னா, இப்போதைக்கு இந்த நாய் என்னைக்கு புது கார் வாங்கும், அது என்னைக்கு இவன் ஓட்டுவான், அந்த அன்னைக்கு இருக்குது. I need to recreate. நீதான்டா டிரைவர். 35,000 வச்சு விட்டியா? நம்ம ஈவி அப்டேட் என்னன்னா, 22 கிலோமீட்டர் வந்திருக்கோம். 50% வந்து தான் பேட்டரி 20 ரேஞ்ச் காட்டுது. இருந்தாலும் நான் இன்னும் போக வேண்டிய இடத்துக்கு ஒரு 50 கிலோமீட்டர் கொஞ்சம் மலைப்பகுதின்றனால நாங்கள் ஒரு சின்ன பிரேக் எடுத்து சார்ஜிங் ஸ்டேஷன் ஜியோனில் வந்து பக்கத்தில் சார்ஜ் போகலான்னு இருக்கோம். இது என்ன ஊரா? சத்தியமங்கலம் பக்கத்தில். அந்த தேட்டருக்கு போயிட்டு மறுபடியும் கனெக்ட் பண்ணுறோம். ஓகே, இப்போ வந்து நாங்கள் ஒரு தேட்டருக்கு வந்துருக்கோம். யோசக்தி சினிமா. இவர் தான் இங்கே ஜியோன் சார்ஜிங்கில் வேலை செய்கிறவர். பெட்ரோலா டீசல்? இது வேலை செய்கிறதுக்குள்ள ஒருத்தர் கேள்வி. பெட்ரோலா டீசலா? பெட்ரோலா டீசலா? ஜெட் ஃபியூல் போடுங்க. இப்போ வந்து ஆட்டோ சார்ஜ் போட்டிருக்கோம். இது எப்படி வேலை செய்கிறதுக்கு வந்து கழட்ட கூட தெரியல. ஓகே, போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சார்ஜிங் ஆரம்பிக்கணும். ஆட்டோ சார்ஜிங் ஆட்டோமேட்டிக்காக வெரிஃபை ஆகிட்டு இருக்கு. ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம காசில் பாக்கெட்டில் இருந்து இப்போ காசு எடுக்கிற மாதிரி வேலட்லேருந்து உருவிட்டே இருப்பாங்க. ஜி, இதெல்லாம் எடுக்காதீங்க. உங்கள் பெட்ரோல் பங்கில் மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அறிவு இல்லை. சார்ஜிங் ஸ்டேஷனுக்கு ஆளே கிடையாது. நீங்கள் எதுக்கு இங்கே இருக்கீங்க? இங்கே ஃபேன் ஓட ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி ஃபேன் ஓடும்போது இங்கே காற்று வாங்கிக்குவார்.